குறை பைசா வச்சிருந்தோம் ஒரே காசு வச்சிருந்தோம் கொலை பண்ண காசு இருக்குமே நான் உங்களுக்கு தெரியுமா யாருன்னு சொல்லுங்க யாரும் தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியும் அவரை என்ன வேணும் உங்களுக்கு அவர் என்ன வேணும் உங்களோட ரிலேஷன் சொந்த சொந்தம் சொந்த இல்ல பார்த்துருக்கீங்களா அவரை எப்படி தெரியும் அவரை நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வெற்றி என்ற இடத்தில் கடந்த 1999 ஆண்டு லவ் ஷோர் என்ற பெயரில் அகஸ்டின் என்பவர் காப்பகம் ஒன்றை நிறுவினார். காலப்போக்கில் அதை மனநல காப்பகமாக மாற்றினார். ஆனால் காப்பகம் செயல்பட அரசு அனுமதி பெறவில்லை. அங்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஊழியர்கள் தாக்கி வருவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விளக்கம் கேட்டு மாவட்ட சுகாதாரத்துறை கடந்த 2017 ஆண்டு அகஸ்டினுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. அகஸ்டின் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. அதில் கேரள மாநிலம் கோழிக்கோடு மனநல மருத்துவர் ஒருவரின் பரிந்துரையுடன் காப்பகத்தில் தங்கியுள்ள மனநல நோயாளிகளுக்கு சித்த மருத்துவ முறையில் மருந்துகள் வழங்கி வருகிறோம். மேலும் முறையான உணவு மற்றும் பாதுகாப்பு வசதி ஏற்படுத்தி உள்ளதாகவும் தேவைப்படும் வசதிகளை விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் கூறியிருந்தார். எனினும் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக காப்பகம் நடத்த அனுமதி பெறவில்லை. இதையடுத்து காப்பகத்தை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய கூடலூர் ஆர்டிஓவிற்கு கலெக்டர் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து ஆர்டிஓ செந்தில்குமார் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் காப்பகத்தில் ஆய்வு நடத்தினர். அப்போது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நடுங்கும் குளிரில் விரிப்பு மற்றும் கம்பளி ஏதுமின்றி படுக்க வைத்திருந்ததும், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மூலமே அறைகளை சுத்தம் செய்து வருவதும், சுகாதாரமற்ற முறையில் கடும் துர்நாற்றம் வீசும் அறைகளில் தங்க வைக்கப்பட்டதும் தெரிய வந்தது. ஆய்வுக்கு பின் காப்பகத்தில் தங்கியிருந்த 13 மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் 2 பாதுகாவலர்கள் என மொத்தம் 15 பேரை அதிகாரிகள் மீட்டு கோவையில் செயல்படும் மனநல மருத்துவ காப்பகத்தில் சேர்த்தனர். மனநல காப்பகம் சீல் வைக்கப்பட்டது. அந்த பொண்ணை கூட்ட சொல்லுங்க. அந்த பொண்ணை கூட்டம் லில்லியை கூட்டம் வந்தெல்லாம் போயிட்டு வந்தெல்லாம் சொல்லி கொடுங்க. இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஆர்ஃபனேஜ் தொடர்பான முரண்பட்ட செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியில் இருக்கிற அந்த லவ் ஷேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பு ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு வராங்க. இந்த ஆர்ஃபனேஜில் மென்டலி ரிட்டார்டட் பர்சனுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புறதா சொல்கிறாங்க. இந்த ஆர்ஃபனேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் இது வரைக்கும் இருந்ததாகவும் அதில் 200 பேர் குணமடைந்து செல்வதாக கூறப்படுது. இந்த ஆர்ஃபனேஜ் 1999 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 2022க்கு அப்புறம் அது இப்போ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வந்தாலும் முறையான ஆவணங்களை இந்த ஆர்ஃபனேஜ் பராமரிக்கிறது இல்லை. இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு சமூக நலத்துறைக்கு சேர்ந்தது. அதனால் சமூக நலத்துறையும் தமிழக அரசும் இது தொடர்பான இந்த ஆர்ஃபனேஜ், இந்த அனாதை இல்லம் இதெல்லாம் முறைப்படுத்தும் வகையில் அவங்களுக்கு உரிய வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தரணும். அதே மாதிரி இந்த ஆர்ஃபனேஜ் உரிய அனுமதியுடன் தான் செயல்படுதாங்கிறத உறுதிப்படுத்தணும். அப்படி இருந்தால் தான் அது முறையாக இருக்கும். ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களுக்கு முறையான அந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும். அதே மாதிரி அவங்களுக்கு மருத்துவ வசதியும் செஞ்சு தரணும். இதெல்லாம் முறையாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த அனுமதியை வழங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறதாங்கிற கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசோட சமூக நலத்துறைக்கு இருக்கு. அதை அவங்க கருத்தில் கொண்டு இந்த பணியை செய்தார்களானா அந்த ஆர்ஃபனேஜ் எல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். காப்பகத்தில் ஏற்கனவே 500 பேர் தங்கியிருந்த நிலையில் 200 பேரை உறவினர்கள் அழைத்து சென்றது விசாரணையில் தெரிந்தது. 100க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் உயிரிழந்ததும் அவர்களை அதிகாரிகளுக்கு தெரியாமலேயே காப்பகம் அருகே அடக்கம் செய்யப்பட்டதும் தெரிய வந்துள்ளது.
பக்கத்தில் குந்தலாடிங்கிற இடத்துல ஒரு சாதாரணமாக லவ் ஷோருங்கிற பேரில் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நடத்தின ஒரு இது எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது இப்போ சரியான அங்கீகாரத்தோடு நடக்கிற ஒரு மனநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கான நடக்கிறது அப்படின்னு நினச்சோம். நிறைய இடத்துல கல்யாணம் அந்த மாதிரி விசேஷ திவசங்கள்லாம் நிறைய பேர் போய் அங்கே உதவியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ தான் தெரியுது எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் இந்த விஷயம் இத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா நிறைய பேர் இருந்தது, நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. நான் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்களாலும் சரி, நம்ம ஊரில் இருந்தவங்களும் சரி, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்கள ஒருத்தர் இறந்துட்டானா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அது எதுவுமே பார்க்காம சாதாரணமாக கொண்டு போய் புதைக்கிறது அப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் போலீஸ் கண்டிப்பாக இந்த விஷயம் போய் விசாரணை பண்ணணும். அது இல்லாமல் ஆர்டிஓ, கலெக்டர் அவங்கெல்லாம் இந்த விஷயம் தீவிரமாக எடுத்திருக்காங்க. சந்தோஷமான விஷயம். நான் இனிமேலாவது இந்த மாதிரி முறைகேடான விஷயம் நடக்கக்கூடாது. நம்ம ஊரில் இல்லை, எந்த ஊர்லேயும் நடக்கக்கூடாது. அதனால் போலீஸ் ரொம்ப தீவிரமாக இந்த விஷயத்தை எடுத்து ஏதாவது அந்த அவங்களுடைய வேறு ஏதாவது பிஸ்னஸுக்காக இந்த இது நடத்துகிறாங்களா, இல்லை உண்மையாக நடத்துகிறாங்களா, அந்த விஷயம் கூட யோசனை பண்ணணும். இனி வேணும்னா அந்த பணத்தை வெளியில் எடுத்து கூட பார்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. அது அதுவும் ரொம்ப உள்ளில் நடக்குது இந்த விஷயம். சாதாரண மக்கள் நடமாடுற ஒரு இடம் கூட இல்லை, கொஞ்சம் வனத்துக்குள்ள மாதிரி இருக்குது. அதனால் அங்கெல்லாம் அனுமதி கொடுக்கலாமா, இந்த விஷயத்தை கூட கவர்மெண்ட்டை யோசிக்கணும், தீவிரமான விசாரணை நடத்தணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இறந்தவர்களின் பெயர் அல்லது புகைப்பட விவரங்கள் இல்லாத நிலையில் உடல்களை காப்பகம் அருகே புதைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. எனவே மர்ம மரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்ய மாவட்ட கலெக்டர் போலீசாருக்கு உத்தரவிட்டார். விசாரணைக்கு பின் பல்வேறு மர்மங்கள் வெளியாகும் என தெரிகிறது. சிவப்பு ரோஜாக்கள் சினிமா பட பாணியில் மனநல காப்பகம் அருகே உடல்களை புதைத்த அதிர்ச்சி சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.